தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் 1 மணி நேரத்தில் தொடக்கம். வாக்குச்சாவடிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்குப்பதிவை கண்காணிக்க தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகள். பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர், போலீசார். அரவக்குறிச்சியை தொடர்ந்து தஞ்சாவூர் தொகுதியிலும் பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் ஒத்திவைப்பு. வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 25ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறி விராலிமலையில் அதிமுகவினர், திமுகவினர் இடையே மோதல். மேட்டுப்பாளையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பணப்பட்டுவாடா செய்ததாக புகார். அதிமுக எம்பியின் கார் மீது தாக்குதல். புதுச்சேரியில் வாக்குப்பதிவையொட்டி 30 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு. கேரள மாநிலத்திலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது தேர்தல் ஆணையம். தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட இலவசங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளித்தது அதிமுக. பதிலளிக்க அவகாசம் கோரியது திமுக. சமூக வலைதளங்களில் பரப்புரை மேற்கொள்வதை நிறுத்துமாறு திமுகவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அதிமுக தொழில்நுட்ப பிரிவு அளித்த புகாருக்கு வரும் 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கருணாநிதிக்கு நோட்டீஸ். ₹570 கோடி சிக்கிய விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திடம் சிறப்பு விசாரணை குழு அறிக்கை தாக்கல். ஒரு கண்டெய்னர் லாரி திறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதன் புகைப்படங்கள் வெளியீடு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.